இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்க கண்டிப்பா ஒரு சிவ பக்தரா தான் இருக்கணும். நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிவவாக்கியர் நமக்கு அருளிய பாடலின் விளக்கங்கள் தொகுக்கப்பட்டு பாகம் 2ஆக பதிவிட்டுள்ளேன். பாகம் 1 ஏற்கனவே நமது சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. அதனை பார்க்காதவர்கள் அந்த பதிவினை இந்த வீடியோவுடன் இணைத்துள்ளேன். அதனை பார்த்து விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சிவவாக்கியர் சிவ பக்தர்களுக்கு இந்த பாடலின் மூலமாக சிவனை பற்றி தெளிவாக கூறியுள்ளார். அதனால நிச்சயமாக சிவபக்தர்கள் இந்த பதிவினை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க. இது கூடவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒரு சிவபக்தரா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சிவன் என்று பதிவிடுங்கள். பார்க்கலாம் எத்தனை சிவபக்தர்கள் நம்மளுடைய சேனல்ல பாக்குறீங்கன்னு. அதே சமயத்துல உங்களுக்கு சிவபெருமான ரொம்பவே பிடிக்கும் என்று சொன்னால் ஓம் நம சிவாய என்று சொல்லியும் கமெண்ட் செய்யுங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் அன்பர்கள் போன்ற அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம் நண்பர்களே. நமச்சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளே, நமச்சிவாய மஞ்சு தஞ்சும் புரணமான மாய்கையை, நமச்சிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே, நமச்சிவாய உண்மையை நன்குறைசை நாதனே. இதற்கான பொருள் என்னவென்றால், நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அனுதினமும் உபாசித்து வந்தால் எல்லா வளமும் நலமும் மேலான நிலைகளும் கிடைக்கும். நமச்சிவாய எனும் 5 எழுத்தே பஞ்சபூதங்களாகவும் புராணங்களாகவும் மாயையாகவும் அமைந்துள்ளது. இந்த 5 எழுத்து நமக்குள்ளேயே ஆராதாரங்களிலும் பஞ்சாட்சரமான மெய்ப்பொருளாகவும் இருப்பதை அறிந்து அது எப்போதும் நித்தியமாய் உள்ளது என்பதை உணர்ந்து நமச்சிவாய உண்மையை நன்றாக உபதேசியுங்கள் குருநாதரே. இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகாள், இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ? இல்லை இல்லை என்றும் அல்ல, இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டார், இனி பிறப்பதிங்க இல்லையே. இதற்கான பொருள் என்னவென்றால், கடவுள் இல்லை என்று எம்புகின்றவர்கள் எதுவும் இல்லா ஏழைகளாவார்கள். இல்லை என்றும் உண்டென்றும் சொல்லுமாறு தனக்குள்ளேயே நானாக நின்ற ஆன்மாவையும் ஆன்மாவில் ஆண்டவனையும் அறியாமல் இல்லை என்று சொல்ல என்ன ஆகுமோ? அது இல்லாததும் இல்லை, ஒன்றும் உள்ளதும் அல்ல. சக்தியாகவும் சிவனாகவும் இரண்டும் ஒன்றி நின்ற மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்து நினைந்து தியானித்து சும்மா இருக்கும் சமாதி நிலை என்ற எல்லையை கண்ட தவசீலர்கள் மரணமில்லா பெருவாழ்வடைந்து இறைவனுடன் இரண்டர கலப்பார்கள். அவர்கள் இனி இம்மாய உலகில் பிறப்பெடுக்க மாட்டார்கள். கார காவல் ஊழி காவலன், போற போற போரில் நின்ற புண்ணியன், மாற மாற மரங்களும் எழும் எய்தசி ராமராம ராமநாமம் என்னும் நாமமே. இதற்கான பொருள் என்னவென்றால், எப்படி மாற்றி போட்டும் செபம் செய்தாலும் அது உண்மையை உணர்த்தும். உண்மையாக உச்சரிக்கும் மந்திரங்களின் உட்கருத்து மாறாது. அது அகங்காரத்தை அழித்து தீரத்தை கொடுக்கும். உலகங்கள் யாவையும் காத்து ரட்சிக்கும் இறைவன் ராவணவதம் செய்யா போரில் நின்ற புண்ணியன், வாலியை வதம் செய்ய மாமரங்கள் ஏழையும் பானத்தில் துளைத்தவன் ராமன். அதுபோல நம் உடலில் உள்ள மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிராரம் என்ற 7 சக்கரங்களையும் ஸ்ரீராமநாமத்தில் பரிசுத்தமாக்கி அவைகளின் ஆற்றலால் தியானம், தவம், மேலோங்கி பிறவா நிலை அடைய துணையாக நிற்பது ஸ்ரீராம நாமமே. விண்ணில் உள்ள தேவர்கள் அறியோனா மெய்ப்பொருள், கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான், மண்ணெல்லாம் பிறப்பறுத்த மலரடிகள் வைத்தபின் அண்ணலாரும் எம்முள்ளே அமர்ந்து வாழ்வது உண்மையே. இதற்கான பொருள் என்னவென்றால், அமிர்தம் உண்டு அழியாமல் வானுலகில் இருக்கும் தேவர்களும் அறிய முடியாதது மெய்ப்பொருள். அதனை ஈசன் எனக்கு அறிவித்து கண்ணில் ஆணியைப் போல் கலந்து நிற்கிறான் என் குருபிரான். மெய்ப்பொருளை அறிந்தாலே இம்மண்ணில் பிறப்பு இறப்பு இல்லாது போகும். ஈசனின் திருவடிகளை சிந்தையில் வைத்து தியானியுங்கள். இந்த ஞானத்தை பெற்ற யோகியரிடத்தில் அண்ணலாக ஈசன் சோதி வடிவாய் அமர்ந்து வாழ்வதும் சத்தியமே. அகாரமான தம்பலம், அனாதியான தம்பலம், உகாரமான தம்பலம், உண்மையான தம்பலம், மகாரமான தம்பலம், வடிவமான தம்பலம், சிகாரமான தம்பலம், தெளிந்ததே சிவாயமே. இதற்கான பொருள் என்னவென்றால், ஆகாரமாகிய உயிர்தான் அனாதியான ஈசன்.
அவன் உகாரம் என்னும் உடலில் உள்மெய்யில் குடிக்கொண்டிருக்கிறான். மகாரமாகிய மனதில் சோதி வடிவாகி உள்ளான். ஆதி நடு அந்தம் ஆகிய அனைத்துமான சிகாரத்தில் நினைவை வைத்து தவம் செய்ய சிவாயம் தெளிவாய் விளங்கும். உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும். தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் வினைந்து நீரதானதே. உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே. இதற்கான பொருள் என்னவென்றால், உண்மையான மந்திரமானது தேஜமயத்தில் கலந்திருக்கும். தன்மையான மந்திரமானது ரூபமாய் அமைந்திருக்கும். வெண்மயமான மந்திரமானது நீராக அமையும். ஆனால் எப்படி இருந்தாலும் உண்மையான மந்திரமானது பஞ்சாட்சரம் ஆகிய ஒன்றே ஆகும். ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்தபின், ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்தபின், ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்தபின், ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே. இதற்கான பொருள் என்னவென்றால், ஓம் நமச்சிவாய என்பதை நன்றாக உணர்ந்து அதை நம் உடலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓம் நமச்சிவாய என்பது என்ன என்பதை எல்லாம் உணர்ந்து அதன் மெய்யான தன்மைகளை சிந்தித்து தெளிந்து கொள்ள வேண்டும். ஓம் நமச்சிவாய என்பது நம் உடம்பில் உயிராக உள்ள மெய்ப்பொருளே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அனைத்துமாயிருக்கும் பஞ்சாட்சரம் நம் உடம்பிலும் உயிரிலும் கலந்து நிற்பதை ஓம் நமசிவாய என ஓதி தியானியுங்கள்.